பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஃபோர்த் அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான் இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஃபோர்த் அட்வைஸ். மஸ்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக காலையில் சாப்பாடை சாப்பிடாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலாக 3 மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்னன்னா, ஒன்று சாப்பிடாமே போயிடுறீங்க, இல்லை கடையில் போகும்போது கடையில் வாங்கி சாப்பிட்றலான்னு சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க. அப்படி இல்லைனா நேற்று வச்ச ஃபுட்டு, இல்லைனா ஓவராக அதிகமாக சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு போயிடுறீங்க. 3மே ஆக்சுவலாக தப்பு தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லையும் ப்ரேயர் மாதிரி வைப்பாங்க. அப்போ குரூப் அன்றைக்கி வச்சு அந்த ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயரே கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இல்லை சில டைமில் குரூப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டைம் ஆக்கிடுவாங்க. அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் அந்த கொஷின் அன்றைக்கி டேயில் ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டேன்றதுனால அன்றைக்கி நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சுவலாக 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்கூலில் வர சொல்லிவிடுவாங்க அன்றைக்கி. அப்போ எக்ஸாம் வேறு ஒரு 3 மணி நேரம் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம் ஒரு 3 ஹவர்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் போகிறீங்க, நடுவில் ட்ராவல் பண்ணணும், திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரணும். இவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. இது ஆக்சுவலாக திடீர்னு அந்த ப்ரேயர் டைமில் மயக்கம் போட்டு விழுறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்புறம் அந்த ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டு நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி, சாப்பிடவே இல்லைன்னும் போது தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தண்ணி குடிக்கிறீங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அது போனால் ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் டைமில் ரெஸ்ட் ரூம் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு நாங்கள் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அதில் புரியும். உங்களுக்கு சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு டிப்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்களோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறீங்க. இல்லை, கடையில் போய் சாப்பிட்றது கூட ஓகே தான். நல்ல கடையில் போயிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடை சூஸ் பண்ணுறது தப்பாக சூஸ் பண்ணிடுறீங்க, இல்லை ஃபுட்டை தப்பாக சூஸ் பண்ணிடுறீங்க, இல்லை ஆயிலி ஃபுட்லாம் அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் தான் இருக்காது. பப்ளிக் எக்ஸாம் உங்கள் லைஃப்பில் 1 டைம் தான் எழுத போகிறீங்க. இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஹெல்த்தில் போய் கோட்டை விட்டீங்க, அன்றைக்கி போய் கரெக்டாக எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை. அது ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் அந்த டைமில் போய்ட்டு உங்களுக்கு ஆயிலி ஃபுட்டு, உங்களுக்கு செரிக்காத ஃபுட்டு, அந்த மாதிரிலாம் நல்ல கடை இல்லாமல் காசுக்காக பார்த்து அந்த இன்னொரு கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் போகலாம். வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிடணும், வெளியே எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்போம். நீங்கள் அன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் டைம்லேயாச்சும் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வச்ச ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஒன்று வீட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் நேற்று வச்ச ஃபுட்டை குக் பண்ணி ஹீட் பண்ணி சாப்பிட்றது, அப்படின்னா அதிகமாக சாப்பிட்டு போகிறது. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றதுனால நிறைய சாப்பிட்டு போகிறது, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு லிமிட்டடாக சாப்பிடவே, ரொம்ப சாப்பிடவும் கூடாது, சாப்பிடாமே போகக்கூடாது. நல்ல கடையில் சாப்பிடாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லிமிட்டடாக ஃபுட் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது செரிக்குமோ, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு திரும்ப நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் சாப்பிடாமல் போகாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் டைமில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். பிஃபோராகவே நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிட்டு வாங்க எக்ஸாம்.